கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? பஞ்சாப் மற்றும் ஹரியானா, சண்டிகரில் இருக்கு. எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது? 1980ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கை. உழவர் கடன் அட்டை KCC 1998 யாரால் தொடங்கப்பட்டது? இந்திய அரசு இல்லை, நபார்டு வங்கி. உழவர் கடன் அட்டை KCC 1998 நபார்டு வங்கியால் தொடங்கப்பட்டது. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? பொய்யா விளக்கு. தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்து பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் 7 ஆண்டுகள். இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேச ஆண்டாக கடைபிடித்தது? திணை வகைகள். அடுத்து மேக்ஸு. அடுத்து ஒரு பொறுத்துக. ஃபீனாப்தலீன் 1 மற்றும் 3 சரியானது. ஃபீனாப்தலீன் அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். சிவப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். 3வதும் சரி. அடுத்து தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே கச்ராஜ் சுரக்ஷா என்ற அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. தவறான இணையை கண்டுபிடி. 3, 4 தவறானது. ஒன்றிய அரசு வராது, மாநில அரசு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 சரியானது, அதை பார்ப்போம். வேளாண் வருமான வரி மாநிலம். நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம். மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி அதுவும் மாநில அரசு தான். நில வருவாயும் மாநில அரசு தான். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர், துணை தலைவர். தொழிலாளன் ஒர்க்கர் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் சிங்காரவேலர். அடுத்து ஒரு கூற்று காரணம். பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. சரி. இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதலிடத்தில் உள்ளது. இதில் இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் உலகில் முதலிடத்தில் உள்ளது அப்படிங்கிறது தப்பு. மாநில அரசு 15 ஜூலை தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. அடுத்து சம்ஸு. அவ்வளோதான், முடிஞ்சு.